இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. சென்சாரில் ஒரு அதிகாரி இருக்கணும், நம்மளுடைய ரிட்டையர்டு ஆஃபீஸர் யாராவது ஒருத்தர் அதில் வந்து ஒரு கௌரவ அங்கத்தினராவது இருக்கணும். அவர் வந்து சொல்கிற ஒரு சீன் எல்லாம் தான் அதில் வரணும், படத்தில் இடம்பெறணும். அவர் வந்து அது அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதை கட் பண்ணிங்கன்னா காவல்துறைக்கு ஒரு சங்கம்ன்றது கிடையாது. மற்ற எல்லா துறைக்குமே சங்கம் இருக்குது, நம்ம காவல்துறைக்கு ஒரு சங்கம்ன்றது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா அது ஒரு வீக்கு. அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியறதில்ல. இப்போது பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம், சிவாஜி சார் நடித்த படம், அதெல்லாம் காவல்துறையை வந்து நிமிர்ந்து நிற்க வச்ச ஒரு ஸ்கிரிப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா சார் நடித்த காக்க காக்க ஃபஸ்ட் கிளாஸ் படம், பல தடவை பார்த்துருக்கேன். அது வந்து ரியாலிட்டி, அதாவது வந்து போலீஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத. மதிப்பிற்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வந்து சுட்டதே ஒரு போலீஸ் தானே. அவரே வந்து அதுவும் ஒரு மெய்க்காவலராக இருந்து செக்யூரிட்டியாக இருக்கிற பர்பஸில் அவர் இந்த அவுட்டோருக்கெலாம் போகும்போது போலீஸ் பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து ஷூட் பண்ணுவார். அப்போ அந்த வெயிலையும் இதுலேயும் வந்து போலீஸ் தான் அங்கே நின்று பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மக்களை கட்டுப்படுத்தி அங்கே வந்து ஆக்டர்லாம் வந்து பாதுகாப்பாக வண்டியில் ஏற்றி அங்கே வந்து அந்த ஒரு 8 மணி நேரம் கால் ஷீட்டுனா சில நேரத்தில் கண்டினியூ ஆகும். அவ்வளோ நேரமும் இவர் தான் சுற்றி யூனிஃபார்மோட ரியல் போலீஸ் தான் நின்று அவங்க சாப்பிட்டு. அதாவது வந்து குடியரசு தினத்தை வந்து இவர் ஆகஸ்ட் 15 கம்பேர் பண்ணுறாரு. இல்லை அது அந்த டைலாக் வந்து ஆகஸ்ட் 15 குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தப்பாக சொல்லி கொடுக்குறாரு டேரக்ட். அப்புறம் எஸ் சார் சொல்லுங்கள் சார், எஸ் சார் அப்படின்னாரு. பார்த்திபன் சார் மிகப்பெரிய ரொம்ப நல்ல மனிதர், நிறைய அவர்கிட்ட ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போது சார் நீங்களாம் ஒரு நல்ல டைரக்டரு, ஒரு உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கோம், நீங்கள் இப்படி ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறீங்களே சார், ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு போலீஸில் யாருனா இருப்பாங்களா சார்? அப்போ போலீஸை வந்து அவ்வளோ முட்டாளாக தானே நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நிறைய பேர் வந்து காவல்துறை மேல வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து காவல்துறை கூட வந்து நேரடி தொடர்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ கிடையாது. அப்படின்றது வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே அப்படி கிடையாது. பட் மோஸ்ட்லி வந்து அவங்க எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னா படங்களை பார்த்து. படத்துல வந்து போலீஸை வந்து எப்படி காட்டுறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு போலீஸை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மூவிஸ்ல வந்து காட்டி இருக்காங்க. சோ இப்போ ரீசெண்டா வந்து டிசின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு சார். அதுலயுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து காட்டிட்டு இருந்தாங்க. சோ அதுல ஒண்ணு முக்கியமானது என்னன்னா வந்து போலீஸே வந்து போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு விஷயத்த காட்டியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாக நான் அடிக்கடி சொல்றதுதாம்மா, சினிமாவையும் வந்து நிஜமான காவல்துறையும் எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சினிமான்றதே கற்பனை தான் இல்லையா, நிழல் தானே, நிழல் பிம்பம், அதுதான் சினிமா. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு டைரக்டரு என்ன வேணால் காட்டலான்ற மாதிரி இன்றைக்கி சட்டங்கள் அவருக்கு நிறைய இடம் கொடுக்குது. இப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து காவல்துறையை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை காவல்துறையில் நடக்காத சம்பவங்கள்லாம் நடந்த மாதிரி காட்டுற மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முறை வந்து இப்போ என்ன மாதிரியான ஆர்வலர்கள், அதாவது காவல்துறை மேலே பற்று உள்ளவங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து அதெல்லாம் ரீச் ஆகிறதே இல்லை. ஏன்னா அதில் வந்து கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு ஒரு சங்கம்ன்றது கிடையாது. மற்ற எல்லா துறைக்குமே சங்கம் இருக்குது, நம்ம காவல்துறைக்கு ஒரு சங்கம்ன்றது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா அது ஒரு வீக்கு. அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியறதில்ல. எங்கள் துறையை எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்களே, கேவலப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க முடியறதில்ல. சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ அதுவும் நம்ம ஒரு கோரிக்கைலாம் வச்சோம். நான்லாம் அதுக்கப்புறம் இப்போது சர்வீஸில் முடித்ததுக்கப்புறம் நம்ம நிறைய இது மாதிரி இப்போது இந்த ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கம்னு இருக்குது. ஸோ இப்போ அந்த சங்கத்தின் மூலிமா நம்ம சில கோரிக்கைலாம் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறோம். அப்படி வைக்கும்பொழுது சென்சாரில் ஒரு அதிகாரி இருக்கணும், நம்மளுடைய ரிட்டையர்டு ஆஃபீஸர் யாராவது ஒருத்தர் அதில் வந்து ஒரு கௌரவ அங்கத்தினராவது இருக்கணும். அவர் வந்து சொல்கிற ஒரு சீன் எல்லாம் தான் அதில் வரணும், படத்தில் இடம்பெறணும்.
அவர் வந்து அதை அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதை அதை கட் பண்ணிடணும் மாத்தணும். அப்படின்னு Okay. ஒரு கோரிக்கை வச்சோம். அதுவும் இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இது வரைக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா மக்கள் மத்தியில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மைண்டில் பதியுது இல்லையா? இப்போது எல்லாமே நல்லதும் பதியும் கெட்டதும் பதியும். ஏன்னா வந்து சினிமான்றது ஒரு மிக ஒரு எளிமையான திடமான ஒரு விஷயம். ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் போகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்னதாக ஒரே ஒரு வரியோ ஒரே ஒரு வசனமோ ஒரே ஒரு டைலாக்கோ இருந்ததுன்னா எங்கே வேணால் இப்போ ரீச் ஆகும். அது மாதிரி பல விஷயம் போகும். அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த பாஷா படத்தில் ரஜினி அந்த ஒரு டைலாக்கு சொன்னார் இல்லையா? யாரோ ஒரு நண்பர் எழுதின ஒரு டைலாக்கு அவர் வாயால் அதை சொன்னார் இல்லையா? நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்ட்டு. இப்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் போயின்னு தான் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி கவுண்டமணி செந்தில் சாரோட வாழைப்பழம் காமெடி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா? அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அது அந்த ஒரு வார்த்தையே வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி மக்கள் மனசில் கண்டிப்பா. பதிஞ்சிடும். அப்போது இயக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து அதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம், ஆமா. சிவாஜி சார் நடித்த படம், அதெல்லாம் காவல்துறையை வந்து நிமிர்ந்து நிற்க வச்ச ஒரு ஸ்கிரிப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா சார் நடித்த காக்க காக்க ஃபஸ்ட் கிளாஸ் படம். ஆமா. பல தடவை பார்த்துருக்கேன். அது வந்து ரியாலிட்டி. அதாவது வந்து போலீஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ஆமா, அந்த எத்தனையோ டைரக்டர் வந்து நல்ல படங்கள்லாம் வந்திருந்தாலுமே வந்து மக்கள் மனசுல வந்து எது கெட்டதோ அதுதானே நல்லா பதியும். அந்த மாதிரி தானே சார் இந்த விஷயத்துல அதுதான் அது மாதிரி அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ அது மாதிரி விஜயகாந்த் சார் பண்ணாத ரோலா ஆமா, போலீஸ்ல அவர் எவ்வளோ மோஸ்ட்லி இந்த விஷயம், போலீஸ் ஆபீசர் ரோல் தானே பண்ணிருக்காரு. எவ்வளோ படங்கள். அது மாதிரி அத்தனை படங்களுமே வந்து ஜனங்க மத்தியில் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஜனங்க மத்தியில் அப்படியே போய் பதியும். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேப் பண்ணுற மாதிரியான சீன் வரும். போலீஸ்காரர் ரேப் பண்ணுவார். அப்புறம் வந்து போலீஸ் அதிகாரியை வந்து பாம்பு வைக்கிறவங்ககிட்ட உடந்தையாக போய் வெளில போய் தனியாக பேசுவார். இதெல்லாம் வந்து நடக்காத விஷயம், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய யாருமே அப்படின்னு ஏதோ ஒரு கையூட்டு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரே ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளியை தவிர இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எந்த காவலரும் ஈடுபட மாட்டாங்க. ஓகே. ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு ஊடெல்லாம் ஒரு குடிசே எரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஓரம் கட்டிட்டு நீ போடா இந்த நேரத்தில் போனால் தான் கொளுத்த முடியும் போடா அப்படின்ற மாதிரி டைலாக் வருது, சீன் வருது ஆமா. யூனிஃபார்மோட. அது மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? அது மாதிரி அந்த குழந்தைய தூக்கின்னு வந்துரு, அந்த குழந்தைய தூக்கி அங்கே அடிச்சு வை, அப்போ தான் அவனை தேடின்னு வருவான், அதுக்கப்புறம் எங்கிட்ட வருவான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவரே ஒரு யோசனை கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து எந்த போலீஸும் சொல்ல மாட்டாங்க, நடக்கவே நடக்காது. இது மாதிரி நடந்ததே இல்லையா சார்? அந்த மாதிரியான விஷயம்லாம் கட்டாயம் நடக்கிறதே இல்லைம்மா. நம்ம ஓகே. வேற மாதிரி அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அந்த கையூட்டு வாங்குறது ஒரு மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஒழிய இப்போ ஒரு பாம்பு வைக்கிறதுக்கு போய் இவரே போய் ஒரு பாம்பு ரெடி பண்ணி எதுவுமே கையில் கொடுத்து எதுவுமே வெயிலாம் சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க சித்தரிக்கிறாங்க. ஓகே. அதுக்காக நடக்கவே இல்லையான்னு சொல்லுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எப்படின்னா உங்களுக்கு மதிப்பிற்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வந்து சுட்டதே ஒரு போலீஸ் தானே. ஓகே. அவரே வந்து அதுவும் ஒரு மெய்க்காவலராக இருந்து செக்யூரிட்டியாக இருக்கிற பர்பஸில் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட யாருக்கிட்டேயோ அவர் வந்து டைப் ஆனதுனால அவர் துப்பாக்கியால் சுட்டு தானே அந்த அம்மாவுடைய உயிர் போச்சு. நம்ம ஆமா. அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது மாதிரி இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளுமை கிட்ட மிகப்பெரிய விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர் அடி பண்ணிடுற விஷயம். அதெல்லாம் இங்கே சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சின்ன 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 விஷயத்தெல்லாம் வந்து போலீஸ் பண்ணுவாங்கன்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஓகே. மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் வந்து அப்படியே அந்த வெறுப்புணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. ஸோ அது அங்கே பார்க்குறாரு, படத்தை பார்த்துட்டு வெளில வந்தவொடனே வெளில நிற்கிற போலீஸை பார்க்கும்போது அப்படியே அவருக்கு மைண்ட் அங்கே தான் போகும். அப்படியே அந்த படத்துல என்னெல்லாம் நடந்ததோ இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? அது இயக்குனர்கள் அந்த படத்தோட டைரக்டருங்க தான் உணரணும். இப்போ அந்த படத்தை அவர் தயாரிச்சிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க டிசியா, அது ஆமா டிசி. ஆமாம், அந்த படத்தை ஒரு அவுட்டோர் டியூட்டி ஷூட்டிங்லாம் போயிருந்தாருன்னா அவர் இந்த அவுட்டோருக்குலாம் போகும்போது போலீஸ் பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து ஷூட் பண்ணுவார். அப்போ அந்த வெயிலையும் இதுலேயும் வந்து போலீஸ் தான் அங்கே நின்று பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஆமா. அந்த மக்களை கட்டுப்படுத்தி அங்கே வந்து ஆக்டர்லாம் வந்து பாதுகாப்பாக வண்டியில் ஏற்றி ஆமா. அங்கே வந்து அந்த ஒரு 8 மணி நேரம் கால் ஷீட்டுனா சில நேரத்தில் கண்டினியூ ஆகும். அவ்வளோ நேரமும் இவர் தான் சுற்றி யூனிஃபார்மோட ரியல் போலீஸ் தான் நின்று அவங்க சாப்பிட்ருப்பாங்களோ அந்த சாப்பிடாம ரியல் இருப்பாங்களோ. போலீஸா இருந்து இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்கை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? நிறைய விஷயங்கள் அது மாதிரிலாம் இருக்குது. நம்ம அது மாதிரிலாம் நான் பார்க்கும்போது இப்போது நான் இன்னொரு ஷார்ட்டில் வந்து பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ண ஒரு உள்ளே வெளியேன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படமும் இப்படி தான். போலீஸை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா பயங்கர இதுவாக இருக்கும். போலீஸ் அப்படியே ஒரு மாதிரி பயங்கர மோசமாக காட்டியிருப்பார்.
செகண்ட் ஹாஃபில் போலீஸினுடைய உயர்வு காட்டியிருப்பார். அவர் தான் அதில் ஹீரோவும் கூட. அப்போ அவர் சாந்தோமில் நான் மயிலாப்பூர் ஒர்க் பண்ணும்போது பந்தோபஸ்து கேட்டாங்க, நம்ம போகிறோம். அவர் வந்து எஸ்ஐக்கு செலக்ட் ஆகிடுறாரு, சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆகிறார். அவர் வந்து பயங்கரமான ஒரு ரவுடி, அந்த குப்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மோசமான ஒரு ரவுடி. அவர் வந்து செலக்ட் ஆகிடுறாரு. அவர் ஏன் அது செலக்ட் ஆகிறாருன்னா, போலீஸ் ஆனால் தான் நம்ம எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றதுனால செலக்ட் ஆகிடுறாரு. ஆனால் செலக்ட் ஆனால் அவர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக 2 போலீஸ் வராங்க. இவர் நல்லவரா கெட்டவரா, ஏன்னா இப்போ உள்ளே வந்து பார்த்து வந்து ரவுடிசமானவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் செலக்ட் ஆக முடியாது. இது வந்து ரியல், இது எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஆமாம், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணுவாங்க. அதில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவருடைய கேரக்டர் சரியில்லை, நாட் குட்னு அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு சார். அதனால் இங்கே வந்தாங்கன்னா எப்படி எல்லாரும் நம்மளை ஒரு ரவுடின்ட்டுவாங்க, ரெண்டாவது வந்து நம்மளுடைய இமேஜ் போயிடுமா அப்படின்னு இவர் ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்குவார். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவார், அன்றைக்கி ஒரு சுதந்திர தினம்ன்ற அன்றைக்கி ஒரு கொடி ஏற்றுற மாதிரி, அன்றைக்கி ஆகஸ்ட் 15 ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு எல்லாம் இவர் வந்து ஒயிட் ஜிப்பாலாம் போட்டு ரொம்ப ஒரு தேசியவாதி மாதிரி ஒரு தொப்பிலாம் பண்ணி, படம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், யூடியூப்பில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஸ்வீட்லாம் கொடுப்பார். அப்போது 2 போலீஸ் வெரிஃபிகேஷன் வராங்க. அந்த வர 2 போலீஸுக்கு டைலாக்கு இவர் சொல்லித்தராரு டைரக்டர். நான் பந்தோபஸ்துனால நம்ம அங்கே பக்கத்தில் சேர் போட்டு உக்காண்டிருக்கோம், சாந்தோம் சர்ச்சுக்கு பின்னாடி. ஒருவரில் கிருஷ்ணா ராவ்னு ஒரு ஆக்டர், அவர் பழைய ஆக்டர், அவர் கூட இன்னொருத்தர், 2 ஹெட் கான்ஸ்டபிள் நல்ல சர்வீஸ்காரங்க யூனிஃபார்ம் போட்டு வராங்க. என்னடா குப்பத்தில் நீங்கள் ஒரே கொடி கிடிலாம் பறகுது அப்படின்னு ஒரு ஏடு, அது பக்கத்தில் வர ஏடு கேட்குறாரு. அதில் அந்த ஏடு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஜனவரி 26 சுதந்திர தினம், ஒரு கொடியேற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து குடியரசு தினத்தை வந்து இவர் ஆகஸ்ட் 15 கம்பேர் பண்ணுறாரு. இல்லை அது அந்த டைலாக் வந்து ஆகஸ்ட் 15 குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தப்பாக சொல்லி கொடுக்குறாரு டைரக்டர். நானும் அதை பார்த்து உட்காந்துக்கிறேன், சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லாம் ஓகே, கேமராலாம் வைக்கிறாங்க, ஷார்ட் ரெடின்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கேட்குறேன், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றேன். நம்ம இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ள ஆள், அந்த காவல்துறையை ஒரு சின்ன ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அப்புறம் எஸ் சார் சொல்லுங்கள் சார், எஸ் சார் அப்படின்னாரு. பார்த்திபன் சார் மிகப்பெரிய ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு நிறைய அவர்கிட்ட ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போது சார் நீங்களாம் ஒரு நல்ல டைரக்டரு, ஒரு உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கோம், நீங்கள் இப்படி ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறீங்களே சார், ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு போலீஸில் யாருனா இருப்பாங்களா சார்? அப்போ போலீஸை வந்து அவ்வளோ முட்டாளாக தானே நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார், இல்லை சார் அது சும்மா ஒரு காமெடிக்காக தான் அது அந்த டைலாக்கு. அது வந்து தெரிஞ்சுதான் வச்சாங்க, தெரிஞ்சுதான் சொல்றாரு. அவர் தெரிஞ்சு அது ஒரு போலீஸ் வந்து அவ்வளவு முட்டாள்தனமாகறாங்க, ஒரு இதுவாகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி அவர் அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஷாட்டுக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன், அது என்ன சார் நல்லவா சார் இருக்குது, போலீஸ் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், இல்லை சார் நீங்கள் இந்த படம் அப்புறம் வரும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லிட்டாரு. நான் வந்து உக்காந்துட்டேன், நம்ம அவ்வளோதான், நம்ம லிமிட் இல்லையா, ஓகே கேமரா ஆக்ஷன், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்ட்டாங்க. வருது, அவர் அங்கேருந்து வராரு, ஒரு பசங்களுக்கெல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்துருந்தாரு, 2 பேர் வராங்க. டைலாக் வந்து பர்ஃபெக்டாக வந்தது ஷார்ட்டில். ஓகே இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படின்னு அந்த ஏடு சொன்னார். எனக்கு ஒரே ஷாக்கு. நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டார், டைரக்டர் ஏற்றுக்கிட்டு அந்த டைலாகை மாற்றிட்டார். ஒரு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுவார், போலீஸுக்கு மட்டும் அல்வா கொடுப்பாரு. என்ன எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்குறீங்க போலீஸ் கேட்பாங்க. அப்புறம் நான் எப்பவுமே வந்து உங்களை மாதிரி ஆளுக்கு அல்வா தான் கொடுப்பேன்னு சொல்லுவார். இது ஓகே. அப்புறம் நான் அப்புறம் எழுந்து போய் சார் அங்கேருந்து கை காட்டுறாரு, ஷார்ட் ஓகேன்ட்டாங்க, ஷார்ட் முடிஞ்சிடுச்சு. அங்கேருந்து பார்த்திப்பேன் சார், என்னை பார்த்துட்டு சார் ஓகேவா அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. அப்புறம் எழுந்து போய் கை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நான் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டரு, நான் சொன்ன ஒரு சின்ன வேண்டுகோளுக்கு உடனே ஷார்ட்டில் கிளியர் பண்ணிட்டீங்களே சார். இல்லை நானும் யோசித்து பார்த்தேன், சரி உங்கள் மனசு எதுக்கு புண்படணும், அந்த ஒரு சின்ன டைலாகை தப்பாக சொல்கிறதுல எனக்கு என்ன பெரிய அப்ளாஸ் கிடச்சிட போகுது, ஸோ அதனால் அதை நான் மாற்றிட்டேன் ஓகேங்களா அப்படின்னாரு. அது மாதிரி சில நேரங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது அதை சொல்ல தான் செய்வோம். சில பேர் எல்லாருமே அவ்வளோ துணிச்சலாக பேச மாட்டாங்க, நம்ம கண்ணெதிரியே அது மாதிரிலாம் நடக்கும் பார்த்துன்னு. இப்போ அதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்தேன், அந்த டைரக்டரு அந்த படத்தை உருவாக்குறதுக்கு காவல்துறை தான் ஒத்துழைச்சிருக்கும். அவுட்டோர் போகும்போதெல்லாம் காவல்துறை தான் ஒத்துழைச்சிருக்கும். கிட்டத்தட்ட இவங்களாவது வெயில் வருதுன்னா கேரவனில் போய் உட்காந்துக்குவாங்க இல்லையா.
அட்லீஸ்ட்டு சாதா இருக்கிறவங்க கொடை கிடையாது போயிடுவாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் அன்றைக்கி வேலை செஞ்ச போலீஸ் வந்து எந்த கேரவங்களையும் போயிருக்காது. அவங்க நின்ன கால் நெடுங்காலம் நின்று இருப்பாங்க, மிஞ்சி போனால் வண்டி மேலே உட்காந்துருப்பாங்க. அது ஸோ அவங்களுடைய உழைப்பில் தான் இவருடைய படம் உருவாகுது. அதையாவது உணரணும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, காவல்துறை பெரும்பாலும் சித்தரிக்காமல், பெரும்பாலும் வந்து ஒரு அசிங்கப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், நியாயமான முறையில், நேர்மையான முறையில் ஒரு சில தவறுகள் எங்கெங்கே நடக்குதோ அதை கூட சுட்டி காட்டலாம். இப்போ லாக்அப்பில் ஒருத்தனை போட்டாங்க, அடித்தாங்க, பிடிச்சாங்க, இறந்துட்டாருன்னா அதை கூட காட்டலாம், தப்பு கிடையாது. அதையும் அத்துமீறி கற்பனைக்கே எட்டாத விஷயத்தெல்லாம் போலீஸ் செய்யுது அப்படின்னு காட்டும்போது தான் சங்கடமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது மாதிரியான இயக்குனர்கள் உணரணும். மக்களும் வந்து அது தெரிஞ்சுக்கணும். சினிமான்றது தனி, ரியலுங்கிறது தனி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இனிமேலாவது இந்த இன்டர்வியூக்கு அப்புறமாவது மக்கள் வந்து காவல்துறை நேசிங்க. நாங்கள் எப்பவுமே உங்கள் நண்பர்கள் தான். ஓகே சார், காவல்துறையை பற்றி நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா. தேங்க்யூ. ஃபைன் டைம் நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ.